வணக்கம். சென்னை கோவிந்தராஜ் டே ஆஃப் கிறிஸ்ட் ஜீசஸ்ன்னு ஒரு புதிய சேனல் உருவாக்கியிருக்கீங்க. அதில் உமாசங்கர்கிட்ட நிறைய கேள்வி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வச்சுருக்கீங்க, எல்லாம் தெரியுது. ஆனால் அதில் ஒரு வீடியோ இறக்கியிருக்கீங்க. டேய், இயேசுவுக்கு இனிஷியல் என்னன்னு யாருக்கடா தெரியும் சொல்லுங்கடான்னு கேட்டிருக்கீங்க. அதை யாருக்கிட்ட கேட்கணும்? உயிரோடு இருக்கவங்க கிட்ட கேட்கணும். செத்து போனவங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. செத்து போன பணத்துக்கிட்ட போய் இயேசுக்கு இனிஷியல் என்ன, இயேசுக்கு இனிஷியல் என்ன எப்படி தெரியும்? இயேசு யாருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரோ அவர்கிட்ட கேட்கணும் அந்த கேள்வியை. நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி, ஏன் பிரதர் இயேசுனா யார், கிறிஸ்துனா யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இயேசுவுக்கு இனிஷியல் சொல்லுவேன், கிறிஸ்துவுக்கு இனிஷியல் சொல்லியிருப்பேன். நீங்கள் பொதுவாக போட்டு விட்டு இயேசுவுக்கு இனிஷியல் தெரியாதவங்க எல்லாம் இயேசுவை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்க. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து எப்போ சொல்கிறோம்? இந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். இயேசு இருந்த காலத்தில் அவர் இயேசுன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. அது அவர் குழந்தையாக இருந்து 30 வயசு வரையில், 30 வயசு வரைக்கும் பின்னாடி 30 வயசுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவாகிறாரு. கிறிஸ்துனா என்ன? வார்த்தை. வார்த்தை ஆதியில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையை இயேசு ஏற்றுக்கொண்டனால இயேசு கிறிஸ்துவானார். இப்போ எப்படி எல்லாரும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ தகப்பனை ஏற்றுக்கிட்டார். இது சரீரத்துக்கானது இல்லை, ஆத்மாவுக்குரியது. ஆத்மாவுக்கு உரியதுன்னா உள்ளார மனுஷன், ஒரு மனுஷனுக்கு உள்ள ஒரு தகப்பன் இருப்பான். அந்த தகப்பனை இயேசு என்னுடைய தகப்பன்னு சொன்னார். அவரை இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. இது ஏன்னு சொல்கிறேன்னா, இயேசு பிறந்த காலத்தில் தான் முத ரோமாபுரியில் பேர் நேமு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, பதிவு செய்யப்படுது, குடியுரிமை எழுதப்படுது. அப்போ போய் இயேசுவோட தகப்பனாகிய ஜோசப்பும் மரியாலும் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அது இனிஷியல் ஜேன்னு போட்டார். ஏன்னா இயேசு மனுஷனாக இந்த பூமியில் இருக்கார். இயேசுவோட தகப்பன் இந்த உலகத்துக்கு ஜோசப்பு. புரியுதா? ஜோசப்பு தான் இயேசுவோட தகப்பேன். அதனால் ஜே இனிஷியல் போட்டிருப்பார். போட்டால் தான் அவங்க ஃபேமிலி கார்டு கொடுத்துருப்பாங்க, ஆதார் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் எப்போ கிறிஸ்துவானார்னா 30 வயசில் யோவான் ஸ்நானன்ட்டு போய் ஞானஸ்தானம் வாங்கிட்டு வர்றாருல, வாங்கிட்டு வர்றப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குறத யோவான் ஸ்நானன் பார்த்து அறிக்கையிடுறாரு. இதோ உலகத்துக்கு அடிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் இவர் தான். இயேசுங்கிற மாம்சத்தை அடையாளம் காட்டுறாரு. இயேசுக்குள்ளே தங்கி இருந்த பரிசுத்தாவே இறங்கியிருந்த கிறிஸ்து தான் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, தேவகுமாரன். அவர் அந்த தேவகுமாரனுக்கு பேர் வார்த்தை. அந்த வார்த்தையோட தகப்பனுக்கு பேர் லைட்டு, வெளிச்சம். அதாவது வெறுமையாக கிடந்ததில் ஒரு ஒளி உண்டாச்சுன்னு வேதத்தில் எழுதியிருக்க பைபிளில், அந்த பெரு வெளிச்சத்திலிருந்து உருவானவர் தான் கிறிஸ்து, வார்த்தையானவர். இந்த வார்த்தையானவருக்கு தான் சகலமும் கொடுக்கப்பட்டது. வானமும் பூமியும், வானத்துக்கும் கீழே உள்ள பூமிக்கு மேலே உள்ள சகலமும் பாதாளம் வரையில் அவர் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ அந்த கிறிஸ்துவை எந்த மனுஷன் ஏற்றுக்கலை. அவரோட ஜனங்கள்னு சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தான் என்னுடைய சமூகம்னு அவர் முத்திரை குத்தி தன்னுடைய ஜனங்கள்னு அறிக்கை பண்ணியிருந்தார். அந்த ஜனங்கள் விலகி போயிட்டாங்க. அந்த ஜனங்கள் எப்படி விலகினாங்கன்னா, தேவனால் கொடுக்கப்படாத இன்னொரு மார்க்கத்தில் அவங்க உள்ளே போனாங்க. அதுதான் ரிலீஜன் மார்க்கம். ஆனால் வார்த்தையான கிறிஸ்து கொடுத்தது என்னென்னா சன்மார்க்கம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாக வாழ்ந்தான், கர்த்தருக்கு பிரியமானாக வாழ்ந்தாங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க. அப்போ மார்க்கம், இயேசுவும் அதே மார்க்கத்தை தான் இயேசுவின் வழியாக கிறிஸ்து கொடுக்குறாரு, சன்மார்க்கம் அதுக்கு பேர். அதனால தான் யோவான் ஸ்நானன் ஒரு சன்மார்க்கனாக இருந்து ஞானஸ்தானம் கொடுத்தான். அவன்கிட்ட இயேசு போய் பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு வராரு. கிறிஸ்து பாவம் மன்னிப்பு வாங்கலை. ஏன்னா கிறிஸ்து பாவமற்றவர், இயேசு பாவம் உள்ளவர். இயேசு பாவம் உள்ளவர் என்ன சொன்னான்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிற குழந்தை பாவத்தில் பிறக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அதான் ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் என்னன்னா, ஜென்ம பாவம் ஆதாமு ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாவம் என்னன்னா காமம். காமத்தினால தான் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த காம இச்சையை கொடுக்கறது கர்த்தர் இல்லை, லூசிபர் ஐயா சாத்தான் கொடுத்தான். அந்த கனி நன்மை தீமை அறிய
தக்க கனின்னு சொல்லக்கூடியது. அதில் காமம் எல்லாமே அதில் அடக்கம். காமக்கனி அதுக்கு பேர். ஏன்னா அந்த கனி சாப்பிட்டதுக்கு தான் ஆதாமும் ஏவாளும் பெரிய மனுஷனும் பெரிய மனுஷி ஆகுறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கனியை சாப்பிட்டனால தான் இவங்களுக்கு காமம் உணர்வு உருவாகுது. அப்போ தான் வெக்கம் மானம் சூடு சூழ்நிலை வருது. இலையை வச்சு மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவன் வந்து சபிக்கிறாரு. இதான் உன்னைய ஏன் என்னை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறப்ப எங்களுக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு நாணமாக இருக்குன்னு சொல்லி ஒளியமே உங்களுக்கு இந்த வெக்கத்தையும் இந்த நாணத்தையும் கொடுத்தவன் யாருன்னா இந்த பாம்பு கொடுத்தன்னு சொல்லி சொன்னதாக நீங்கள் வாசிச்சிருப்பீங்க ஆதியாகமத்தில். அப்போ பாவத்தில் அப்போ சபிச்சு அந்த பாம்பு கொடுத்ததுனால பாம்பை சாபம் விட்றாரு, சபிக்கிறாரு. நீ வந்து இருக்க காலம் வரையில் மண்ணை தின்று தான் இப்போ பொழப்ப அப்படின்னு இவங்க மேலே பாவம் வந்துருச்சு. பாவத்தை கொடுத்தவன் சாத்தான் கொடுத்ததுனால தான் இந்த மனுஷங்கள் மேலே பாவம் வந்தது, ஆதாமியம் மேலே. அப்போ அப்படி ஒரு அந்த பாவத்தில் இருந்து வந்த சாபத்தை நீக்கி மீட்டு எடுக்காததுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு பூமியில் பிறக்கிறாரு. இயேசு பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறாரு? பாவத்தில் பிறக்கிறாரு. ஏன்னா இயேசு மனுஷன். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக பிறந்தாலும் எல்லா மனுஷனும் பிறக்கும்போது பாவத்தில் பிறப்பான். அந்த பாவம்தான் அந்த பாவத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொல்கிறது காரணமே காமத்தில் பிறக்கிறது தான் பாவத்தில் பிறக்கிறது. அப்படி காமத்தில் பிறந்த பாவத்தினால் உந்தப்பட்டு காம இச்சையில் பிறந்த ஒரு குழந்தைய மீட்டெடுத்து அதை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறாரு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அந்த பாவத்தில் பிறந்த குழந்தைய பரிசுத்தமாக்கி மறுபடியும் பிறக்க வச்சு தனக்குள்ள ஐக்கியப்படுத்தி இழந்து போன அவருடைய மகிமையான சரீரத்தை இயேசு வெளியே எடுத்துக்கிறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காரு? வார்த்தையானவரை இயேசு உள்வாங்கி ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அந்த வார்த்தையானவர் இயேசுக்குள்ளே தங்குறாரு. அந்த வார்த்தையை இயேசுவாக மாறுறாரு. இதுதான் வார்த்தை மாமிசமானது. மாமிசம் மனுஷன். மாமிசம் ஒன்றுக்கு உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்குன்னு சொன்னார். அப்போ வார்த்தையானவர் ஆவியாக இருக்கனால ஆவியானவரனால தான் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு, அதாவது உயிர்ப்பு கொடுக்க முடியும். செத்துப்போன ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கவும் உயிரோடு இருக்க ஆத்மாவை கொள்ளுகிற அதிகாரம் கொண்டவர் தான் ஆதி இருந்த வார்த்தை. அந்த படி வந்ததுனால இயேசுவை கிறிஸ்து ஐக்கியமாக்கிட்டாரு. இப்போ எல்லாரும் ஏசப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் ஏசப்பாங்கிறான்? அவனை பெத்த அப்பே இங்கே சரீரத்துக்குரியவன் இந்த உலகத்தை வாழுவான். ஆனால் இனிசியல் என்ன போடுவான்? மாமிசத்துக்குரியதான் போடுவான். அந்தப்படி தான் ரோமர் காலத்தில் இயேசுவுக்கு போய் மரியாளின் தகப்பன், மரியாளுடைய கணவன் யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் இயேசுன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா மரியாதை வேசின்னு சொல்லிடுவாங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கொள்கை தான் எது? நியாயப்பிரமாணம். 10 கற்பனை நியாயப்பிரமாணம். ஒருவனுக்கு ஒருத்தி. ஒரு பொம்பளைக்கு 2 புருஷன் இருந்தானா அவளுக்கு வேசி விபச்சாரி. இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்கிறபடி இயேசு வந்து பரிசுத்தாவியால் கடவுளுக்கே பிறந்தான்னு சொன்னால் மரியாளுக்கு 2 புருஷனாகிடுவாங்க. ஒன்று கடவுளும் இன்னொன்று யார்? ஜோசப் ஆயிடுவாங்க. அப்போ பிறர் மனையை இச்ச குற்றத்தினால கர்த்தர் வந்து சாத்தனாகிடுவார். எப்படி பழைய ஏற்பாட்டில் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் சௌந்தரியமாக இருக்கிறதை கண்டு தங்களுக்கு பெருங்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் கூடியதனால் ராட்சசர்கள் பிறந்த எழுதப்பட்டிருக்கல, அந்த ராட்சசர்கள் பிறக்கிறது காரணமான இருந்த தேவதூதர்களாக இயேசுவோட தகப்பனாகிய கர்த்தாதி கர்த்தர் பிதாவைய தேவனாகிடுவார். ஏன் இதை சொல்ல வரேன்னா, மாமிசத்தில் பிறக்கிறது ஒன்றாகாது, மாமிசத்தில் பிறக்கிறது ஒன்றுக்கு உதவாது. அப்போ மனுஷனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பேர் தான் மாமிச குழந்தை. அதுதான் இயேசு. அவர் பாவத்தில் பிறக்கிறாரு. கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை மீட்க வந்தார். பாவத்தில் இருந்து மீட்க வந்தார். முதல் பாவமே ஜென்ம பாவம். ஜென்ம பாவம்னா ஆணு பெண்ணு சேர்ந்து பெக்கிற பிள்ளை. ஆணு பெண்ணு சேர்ந்து பெக்கிற பிள்ளை. இத்தனைக்கும் மரியாள் வந்து உத்தமி கன்னி மரியாள் உத்தமியாக இருந்தான். ஜோசப்பு உத்தமனாக இருந்தாங்க. உத்தமனாக இருந்த ஜோசப்புக்கும் உத்தமியாக இருந்த மரியாளுக்கு பிறந்த குழந்தை இயேசு பாவத்தில் பிறக்கிறாரு. ஏன்னா அவங்க உத்தமனாக இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணப்படி வாழ்ந்தாலும் காமத்தினால தான் அவங்களால புள்ள பெக்க முடிஞ்சது. காமத்தில் பிறந்தனால தான் அது பாவத்தில் பிறக்கிறது. ஏன்னா காமத்தை
தேவன் கொடுக்கல, சாத்தானே அதை கொடுத்தான். இந்த ஆழத்தை புரிஞ்சுக்கணும் முத. அப்போ நான் பாவத்தில் பிறந்தேன், நான் அதாவது இயேசு கேட்டு பிறக்கலை. பிதாவே என்னை படைங்க, நான் உங்களுக்காக பலியாகிறேன்னு. உங்களே என்னைய மாதிரி பிறந்து வந்து அந்த வார்த்தையானவரை, அந்த யெகோவா தேவனை இயேசு உள்வாங்கினார். ஆனால் யூதர்கள் சொன்ன யெகோவா யாருன்னா சாத்தானத்தை யெகோவா தேவன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுவை பிதாவாகிய தேவன் சொல்கிறாங்க, இப்போ கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய இயேசுவும் அதே சாத்தான் தான். அந்த கிறிஸ்து தான் தேவனை போல ஒரு மனுஷன் இருதயத்தில் உட்காந்துக்குவான். இதைத்தான் இயேசு போய் கண்டிக்கிறாரு. எப்போ கண்டிக்கிறாரு? மெய்யான தேவனாய கிறிஸ்து இயேசுக்குள்ள தங்கினப்ப போய் சொல்கிறாரு, பொல்லாத விபச்சார சந்ததிகளான்னு யூதர்களை சொல்கிறாரு, இஸ்ரவேலரை சொல்கிறாரு. ஏன் இஸ்ரவேல் சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலரே தேவனுடைய சமூகம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்ன தேவனை உடைய அதிகாரத்தை லூசிபர் வாங்கி அவன் போய் அந்த தேவாலயத்தில் உட்காந்துக்கிட்டான். தன்னையே கடவுளோட மேன்மையாக்கிட்டு கடவுளோட நாமமாகியோ யெகோவாவை சாத்தான் தன்னுடைய நாமம் ஆக்கிக்கிட்டான். இப்போ எப்படி கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய கன்னி மரியாள் வயிற்றுல பிதாவான தேவனுக்குத்தான் பிறந்தாரு, அதாவது மரியாளுக்கு புருஷன் வந்து பிதான்னு சொல்கிறாங்க. அந்த பிதா யாருன்னா, இதோ தேவதூதர்கள் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியமாக கண்டு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அந்தபடி மனுஷகுமார்த்திகளை அவர்கள் விவாகம் பண்ணார்கள், திருமணம் பண்ணாங்கன்னு எழுதப்பட்டபடி அதே இதைத்தான் இப்போ இயேசுவோட தகப்பேன் லூசிபர்னு கொண்டு வந்துட்டாங்க. வார்த்தையானவர் இயேசுவை உண்டாக்குனார், இயேசுவுக்கு தகப்பே அந்த வார்த்தையானவர், அந்த வார்த்தையவன் நான் தான் சொல்கிறான், அவன் தான் லூசிபர் சாத்தான். அவனைத்தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் இயேசு சொன்னார், நான் பொல்லாத விபச்சார சந்தையில் வந்தவனா, எங்கள் அப்பன் ஜோசப்பு மாமிசத்தில் ஆவிக்கு ஆவியை கொடுத்தாரு, ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுத்தாரு, அவர் பிதான்னு சொன்னார். ஆனால் அந்த பிதா யூதர்களாகிய நீங்கள் சொல்கிற யோசுவா இல்லை, யெகோவா இல்லை. ஏன்னா அவன் சாத்தானா உங்களுக்கு இருக்கான், அவன் உங்களுக்கு இந்த உலகத்தை தான் கொடுப்பான். என்னோடய தேவன் என்னுடைய மரணத்திலிருந்து என்னை மீட்பார். நீங்கள் ஒரு மனுஷன் செத்தா மரணம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குற தேவன் தான் கர்த்தாதி கர்த்தரே தவிர லூசிபரால் ஒரு ஆளை கொல்ல முடியும், சாத்தானால் கொல்ல முடியும். அந்த சாத்தானத்தை நீங்கள் வந்து யெகோவான்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவன் உங்களுக்கு சாத்தானா இருக்கான்னு இயேசு சொன்னார். அந்தபடி தான் அவங்க என்னடா இப்போ கிறிஸ்தவர்கிட்ட போய் நீங்கள் வணங்குற இயேசு தான் சாத்தான்னு சொன்னால் இவங்களுக்கு எப்படி இருக்குமோ இதய துடிப்பு கொதிப்பு, அதுதான் அன்னைக்கு யூதருக்கு இருந்துச்சு. நாங்கள் சொல்லக்கூடிய யெகோவாவை சாத்தான் நான் சொல்கிறேன், நீ தாண்டா சாத்தான்வாங்கன்னு இயேசுவை கொண்டாங்க. இயேசு உயிர்த்து வந்தார். ஏன்? இயேசு யாரை ஏற்றுக்கிட்டாரு? மெய்யான தேவனாகிய கிறிஸ்துவை இயேசு ஏற்றுக்கிட்டாரு. யூதர்கள் சொன்ன கிறிஸ்துவை இயேசு அந்த கிறிஸ்துன்னு சொன்னார். இப்போ மெய்யான தேவனாகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி சொல்லக்கூடிய கிறிஸ்து அந்த கிறிஸ்துன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தை இதை நீங்கள் இதை வந்து உயிரோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் செத்து போனவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இயேசுவுக்கு இனிஷியல் என்னன்னு. நான் சொல்கிறேன், இயேசுவுக்கு இனிஷியல் வந்து ஜோசப்பு தான். அதாவது ஒரு பேர் பதிவு பண்ணணும்னா ஒரு குழந்தையோட தாய் யார் தகப்பன் யாருன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படி வந்து மரியாளுக்கிட்ட மரியாள் ஜோசப் மகனாகிய இயேசுன்னு தான் ரோம சாம்ராஜ்யத்தில் முதல் குடியுரிமை எழுதினப்ப இனிஷியல் போட்டிருப்பாங்க. இல்லை மரியாள் வந்து இவங்க பைபிள் படி மரியாளுக்கும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு தகப்பன் வந்து வானத்தை போய் உண்டாக்குனவன்னு சொன்னால் மரியாளை வேசியாக்கிடுவாங்க. மரியாளுக்கு 2 புருஷன். அப்போ மரியா போய் சொல்லிடுறாங்க, பொய்யே சொல்லாத கன்னிகை, உண்மையை சொல்கிறீங்க, ஜோசப் எனக்கு புருஷன்தான், ஆனால் இந்த பிள்ளைக்கு இவர் வந்து தகப்பன் இல்லை, கடவுள் தகப்பன்னு சொன்னால் மரியாளை கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கங்க, மரியாதை கல்லெறிஞ்சு கொல்லணும். விபச்சார வேசித்தனத்துக்கு கல்லால் எரிந்து கொல்லணும்னு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே வானத்தை பூமி உண்டாக்கி ஆதியிலே வார்த்தை இருந்த தேவன் கர்த்தாதி கர்த்தர். அவர் மீறி போய் மரியாளுக்கு புள்ள கொடுக்கக்கூடாது. ஏன்னா சமாரியா பெண்ணை ஒரு வாட்டி சமாரியாவுக்கு போகிறாரு, அங்கே ஒரு பெண்ணு தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கா, ஏமா கொஞ்சம் தாகமாக இருக்குது தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. இயேசு கேட்குறாரு, கிறிஸ்துவாக இருந்து கேட்குறாரு இயேசு கிறிஸ்து.
அந்த பெண் சொல்கிறா, நீங்கள் யூதராக இருக்கீங்க, நான் வந்து சமரியா பெண்ணாக இருக்கேன், உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வராதே, நீங்கள் ஹையஸ்ட்டு, நாங்கள் லோ குவாலிட்டி, என்கிட்ட போய் நீங்கள் தண்ணி கேட்கலாமா? ஆனால் அந்த கிணறு யாக்கோபு வெட்டின கிணறு இஸ்ரவேலோட 12 கோத்திரத்துக்கும் பொதுவானது. யூதனையே உங்களுக்கு அதில் பங்கு இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட தண்ணி இறக்கிறதுக்கு பாத்திரம் இல்லையே, பாத்திரம் கொடுங்க இறச்சி தரேன்னு கேட்குறான். அப்போ ஏசு என்ன கேட்குறாரு, இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உனக்கு அடிக்கடி தாகம் ஏற்படும். நான் ஏன்ட்டது இந்த வார்த்தை ஏன்ட்ட கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு தண்ணி கொடுத்துருப்பேன், அந்த தண்ணியை நீ குடிச்சனா உனக்கு ஒரு காலம் தாகமே இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த தண்ணி எனக்கு தாங்கன்னு அந்த பெண்ணு கேட்குறா. நீ உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொல்லுவார். அப்போ அந்த பெண்ணு சொல்லுவா, சமரிய பெண்ணு, எனக்கு தான் புருஷனே இல்லையே அப்படின்பா. அப்போ ஏசு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவார், நீ சொல்லுகிறது சரிதான், உனக்கு இதுக்கு முன்னாடி 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ இருக்கவனும் உனக்கு புருஷன் இல்லம்பாரு. ஏன்னா பிள்ளை கொடுக்குறவனுக்கு பேர் தான் புருஷன், இல்லைன்னா அவன் புருஷன் இல்லை. அதான் அந்த பெண்ணு கரெக்டாக சொன்னான். 6 ஆம்பளை கல்யாணம் முடித்தேன், ஒருத்தன் கூட எனக்கு பிள்ளை கொடுக்கல, கற்பத்தில் கனி கொடுக்கல, அப்படி நான் புருஷன் சொல்ல முடியும்னு ஏசு அடித்து சொல்கிறாரு. இப்போ புரியுதா? அப்போ பிள்ளை கொடுக்குறவனு பேர் புருஷனா, மரியாளுக்கு பிள்ளைய கொடுத்தது கர்த்தர்னா கர்த்தர் தான் மரியாளுக்கு புருஷன் அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லியிருக்கணும். நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஆதார் கார்டு ரோமர் காலத்தில். ஏசு ஆமாங்க, ஏசு என் மகன், மரியா நான் தாய். இந்த இயேசுவுக்கு யாருமா தகப்பேன் அப்படின்னா, மரியாள் உத்தமியாக இருந்தால் கடவுள் தான் இந்த பிள்ளைக்கு தகப்பேன்னு சொல்லியிருந்தா மரியாளை கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் நியாயப்பிரமாணம் நீதிப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்தபடி இந்த மரியாள் கடவுள் ஒரு புருஷன், ஜோசப்புன்னு மாமிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு புருஷன், நீ 2 புருஷன் இருக்கான்னு சொல்லி கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் கல்லெறிஞ்சு கொள்ளாதது காரணம் என்னென்னா, ஜோசப்பும் மரியாளுக்கு பிறந்தது தான் இயேசு. அதனால் ஜோசப்பு தான் இயேசுக்கு இனிஷியல். ஏன்னா ஜோசப்பு தான் தாவீது வம்சம் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தது ஜோசப்பு. கர்த்தராகிய கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் ஆபிரகாம் சந்ததியும் இல்லை, யார் ஆபிரகாம் சந்ததி யார் இல்லை, கர்த்தர் இல்லை, ஜோசப்பு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரானவர் வந்து வார்த்தையாக தான் இந்த உலகத்துக்கு வர்றாரு, வார்த்தை தான் இந்த பூமிக்கு வந்தது, வார்த்தை தான் இந்த பூமியை உண்டாகினது. அதனால் நீங்கள் ஒரு குழப்பத்தில் போய்கிட்டு பைபிளில் சொல்லியிருக்கே, கன்னிமரியாள்கிட்ட கபிரியேல் சமணஸ் வந்து சொன்னார், மரியாளே பயப்படாதே, நீ பரிசுத்தாவியினால் கர்ப்பவதியாகுவ, அந்த பரிசுத்தாவியே உனக்கு குழந்தையாக பிறக்கும், அதனால் நீ வந்து புருஷனை அறியலைன்னு கவலைப்படாத, கர்த்தரே உனக்கு பிள்ளை கொடுக்குறாரு, உன் புருஷன் கர்த்தர் தான் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதுக்கு ஜோசப்பு என்னடா இன்னொருத்த பிள்ளைக்கு நான் இனிஷியல் போட முடியுமான்னு கேட்டதாகவும், அப்போ இனிஷியல்கிட்ட போய்கிட்டு ஜோசப்கிட்ட போய் கபிரியேல் சொல்கிறாரு, இல்லை அந்த கர்ப்பத்துக்கு வந்து கர்ப்பத்தின் கனி கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவியானவர் அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஏசுன்னு பேர் வைப்பா, அது வரைக்கும் அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ வந்து மரியாதை டச் பண்ணாத, அவரை கூட சேராமல் இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணதாகவும், கர்த்தர் சொன்னதாக தூதர் வந்து சொன்னதாக எழுதி வச்சுட்டாங்க. அப்போ ஜோசப் கேட்பானா இல்லையா, ஏண்டா எவனுக்கோ பெக்கிற பிள்ளைக்கு நான் இனிஷியல் போட்டுக்கவான்னு, இல்லை கர்த்தரோட பிள்ளை. அப்போ அந்த கர்த்தர் யாருன்னா, அடுத்தவ மனைவியை வஞ்சிச்சு பெத்த பிள்ளைக்கு பேர் தான் சாத்தான் தான் அடுத்தவ மனைவியை இச்சிப்பான். கர்த்தர் அடுத்த மனைவி இச்சிக்கக்கூடாது நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்காரு. அடுத்த மனைவி இச்சிச்சு பிள்ளை பெற்றா அது யாருக்கு குழந்தை? இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இயேசு சாத்தானுடைய பிள்ளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாத்தானுக்கு பிறந்த குழந்தை தான் இயேசு, அவன் தான் அந்த கிறிஸ்து. ஏன்னா இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கிறிஸ்தானவன் வேசியின் வயிற்றுலேருந்து பிறப்பான்னு. இப்போ மரியாள் என்ன வேசி, 2 புருஷனுடையவ வேசி. அப்போ மரியாள் என்ன சொல்கிறான், அவனே சொல்கிறான் எங்கள் இயேசு வந்து வேசியின் மகன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் சாத்தானுக்கு பிறந்தவன். மனுஷகுமாரத்தி அதிக சௌந்தரியம் உள்ள மரியாதை லூசிபர் வந்து கவர்ந்து பிள்ளை கொடுத்தான். அப்போ சாத்தானுக்கு பிறந்த பிள்ளை தான் இயேசு அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அறியாமையே பரிசுத்தாவிற்கு விரோதம் செய்கிறாங்க. அதாவது தாவீதோட வம்சம் இயேசுவும் இல்லை, இயேசுவை தாவீது வம்சம் அப்படி சொல்லி எழுதப்பட்டபடி தேவன் கொடுத்துட்டாரு. ஆனால் தாவீது வம்சம் இயேசு இல்லை, அவர் கர்த்தரோட வாரிசு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து இதை குழப்பம் சாத்தான். தாவீது வம்சத்தில் வந்த ஜோசப்பு, ஏன்னா ஜோசப் பதவி பண்ண போனோடனே
ஜோசப்பு மரியா மகன் போட மாட்டாங்க. ஜோசப்பை அவன் அப்பேன் பாட்டேன் பூட்டேன் இந்த நேம் லிஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா யூதர்கள்கிட்ட தான் ஆதாம் முதற்கொண்டு இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் வரைக்கும் அவங்களுடைய சந்ததி வாரிசு அவங்களுக்கு இருக்குது. அவன் யூதா கோத்திரமா, லேவி கோத்திரமா, தான் கோத்திரமா, நப்தலி கோத்திரமா அப்படிங்கிற லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஜெருசலேம் தேவாலயத்தில் பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சர்ச்சில் போய் நீங்கள் கல்யாணம் முடிச்சோன்னே ஒரு கெஜெட் எழுதி வச்சுக்கிறானே, அப்போ உங்கள் குடும்ப பேர் என்ன, நீங்கள் யார் வம்சம், எப்போ கன்வெர்ட் ஆனீங்க, என்ன ரிலிஜன்லேருந்து இங்கே வந்தீங்க, எப்படி கிறிஸ்தவன் ஆனீங்கன்னு எழுதி வச்சுருக்கானே, இதே மாதிரி தான் எருசலேம் தேவாலயத்தில் வச்சுருந்தாங்க. அப்போ ஜோசப்பு போய் அவங்க அப்பையும் பேர் என்ன, ஜோசப்போட தாத்தையும் பாட்டையும் பூட்டையும் பேர் என்னன்னு அவனை கேட்டால் தாவீது வரைக்கும் போய் நிற்பான். தாவீதோட வம்சம்தான் இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியது. அப்போ இவங்க சொல்கிறது இயேசு வந்து தாவீது வம்சம்னா தாவீதோட கொள்ளு பேரன் அந்த லிஸ்ட்டில் தான் கவர்மெண்ட்டு பதிவு பண்ணோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பரிசுத்தாவியால் கர்ப்பவதியாகி அழகான ஆண் குழந்தையை பெறுவ, அவர் பிறக்கும் போதே பிரியாணி சாப்பிடுவார், பால் குடிக்க மாட்டார், மூத்தம் அடிக்க மாட்டார், கக்கூசுக்கு போக மாட்டார். ஏன்னா கர்த்தாதி கர்த்தர் தாகம் இல்லை, பசி இல்லை, அவருக்கு தூக்கம் இல்லை, துக்கம் இல்லை, அதே மாதிரி தான் இருப்பார் இந்த உலகத்துலன்னு. அப்படின்னா அந்த தாகம் துக்கம் சந்தோஷம் இல்லாத தேவன் இந்த உலகத்தில் வந்து உனக்குள்ளே ஒருத்தன் சொல்கிறான் இயேசு எனக்கு அப்பா அப்படிங்கிறான். அப்போ இயேசு உனக்குள்ளே இருக்காரு அப்படின்னா நீ தானே இயேசுவாக இருக்கணும். நீ ஏன்டா சோறு திங்கிற, நீ ஏன் கக்கூசுக்கு போகிற அப்படி கேளுங்க. இல்லை அப்பப்போ இருப்பார், நான் இருக்கப்போ வெளியில் போயிடுவார், அப்போ உள்ளே வந்துடுவார்னா இவன் தான் அந்தி கிறிஸ்து. அதான் சொல்கிறேன், இயேசு சொன்னார், டேய் யூதர்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுடைய தகப்பன் சாத்தான்னு சொன்னார். யாரை சொன்னார்? யெகோவா தேவனை சொல்கிறாரு. அந்த யெகோவா தேவன் யார்? வானத்தை போய் உண்டாக்கினதா யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்தது. அப்போ யெகோவா தேவங்கிற நாமத்தில் சாத்தான் உங்களை வழி நடத்துகிறான், உங்களுடைய ஆண்டவர் வந்து சாத்தான்னு சொன்னார். அதையே தான் இன்னைக்கு வந்து இயேசு சொல்லுவார். கிறிஸ்தவர்கள் சொல்கிற இயேசு சாத்தானுடைய மகன், பரிசுத்தாவியால் கர்ப்பவதியாகி பிறந்தான். அந்த மகன் தாவீது வம்சம் இல்லை, அவர் கர்த்தரோட வம்சம். கர்த்தர் செத்து போனால் தான் அவருக்கு வாரிசு தேவை. அவருக்கு மரணமே இல்லை, அவர் ஒரு வாரிசை உண்டாக்குனார், அவருக்கு மகன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ வார்த்தையானவர் யாரை தகப்பன்னு சொன்னார்? இயேசுவின் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை கிறிஸ்து என்னுடைய தகப்பன் என்ன சொன்னாரோ அதை சொன்னேன்னு சொன்னது என்னன்னா, இயேசுக்குள்ளே இருந்த கிறிஸ்து சொன்னார் ஆத்மாவுக்கு தகப்பேன், மாமிச தகப்பேன், ஆத்மா தகப்பேன் ரெண்டு உண்டு. ஒரு மனுஷன் ஒருத்தன் இல்லை, அவனுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. அதைத்தான் இயேசு பதிவு பண்ணுவார், நானும் என் பிதாவும் இருக்கோம், எங்கள் 2 பேர் சாட்சியை நீங்கள் எழுதி சொல்கிறோமே அது பத்தாதான்னு கேட்பார். அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தன் இல்லை, பிறக்கிறப்ப மாமிசமாக பிறக்கிறப்ப ஒன்றாத்தான் பிறக்கும். சாத்தான் தான் ஒருத்தன், தேவன் 2ஆக இருப்பார். ஒன்று மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுவார், அவருடைய ஆலயமே மனுஷன்தான். அந்த ஆலயத்தில் அவர் தங்கினார்னா மனுஷன் இடம் கொடுத்தா தான் அவர் தங்குவார். அதனால தான் மனுஷ சரீரமே என்னுடைய ஆலயம்னு. இதை முதல்ல இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன், இயேசுவை அப்பாவை ஏற்றுக்கிறேன்னா இயேசுவுக்கு யார் அப்பங்கிற இனிஷியல் தெரிஞ்சால் தான் இயேசு உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் போட முடியும். உனக்கு இயேசுவோட இனிஷியலே தெரியாதவன் அவரை எப்படின்னா நீங்கள் போய் நான் தான் இயேசுவுக்கு பிள்ளை, ஏசப்பான்னு கூப்பிட்ற அப்படி என்ன அர்த்தம்? உங்கள் ஆத்தாளுக்கு புருஷனாக்கி விட்றேன். இயேசு மாமிசத்தில் வந்தவர், அவர் இன்னும் உயிரோடு இருக்கார், நான் இயேசுக்கு பிறந்தேன், இயேசு தான் எங்கள் அப்பேன் அப்படின்னா மாமிசத்தில் இருக்கவனுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? இயேசுவுக்கு தகப்பன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவுக்கு தகப்பன் யாருன்னு தெரியணும். இயேசுவுக்கு ஒரு இனிஷியல் உண்டு, கிறிஸ்தவுக்கு ஒரு இனிஷியல் உண்டு. அப்போ கிறிஸ்தவுக்கு இனிஷியல் உண்டவர் வார்த்தையாக இருக்கார், ஆவியாக இருக்கார். ஆவியும் வார்த்தையும் சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு தங்குச்சுன்னா பிதாவும் குமாரனும் ஒரு மனுஷனுக்கு தங்குறாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இதோ நான் போகிறேன், சத்திய ஆவியானவரை உங்கள்கிட்ட அனுப்புவேன், அவர் வந்து என்னிலிருந்து உங்கள்கிட்ட எடுத்து பேசுவார். யார்? இந்த பூமியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாமிசமாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார் இயேசு, அவர்கிட்ட இருந்து என்னை என்கிட்ட இருந்து அவர் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லுவார்னு. இப்போ எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கணும்னா இயேசுவின் வழி ஏற்றுக்கிட்டா தான் அது மெய்யான கிறிஸ்து. இயேசுவே கிட்ட இருந்து கிறிஸ்துவை வாங்கினோம்னா தான் அந்த கிறிஸ்து தான் மெய்யான கிறிஸ்துவை தவிர மற்றபடி அந்த கிறிஸ்து உலகம் முழுக்க இருப்பாங்க. அதுதான் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய இயேசு சாத்தானுடைய குமாரன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இயேசு சாத்தானின் மகன். ஆனால் உண்மையான மெய்யான தேவகுமாரனாகிய கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவரை நீங்கள் தேடணும். இப்போ நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால்
நீ ஏற்றுக்கிட்ட ஏசப்பா சாத்தானுக்கு பிறந்தவரா இல்லை கர்த்தருக்கு பிறந்தவரான்னு புரிஞ்சுக்கணும். இதை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் நீ கிறிஸ்துவை உள்வாங்க முடியும், இயேசுவின் கிறிஸ்துவை. நீங்கள் அந்த கிறிஸ்து அநேக பேர் இருக்கான்னு பவுல் அப்போஸ்தலரே சொல்லியிருக்காரு. இதோ அந்த கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்பொழுதே அந்த கிறிஸ்து இருக்கிறான்னு. நான் சொல்கிறேன், அந்த கிறிஸ்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே தான் இருக்கான். கிறிஸ்தவர்கள் சொல்கிற இயேசு மெய்யான தேவகுமாரன் இல்லை. நீங்கள் இப்போ ஏற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த இயேசுக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சகலத்தை கொடுப்பான், இந்த உலகத்தில் இருக்க சகலத்தை கொடுப்பான். ஏன்னா இந்த இயேசுவுக்குத்தான் இந்த உலக அதிகாரம் முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு பேர் தான் சாத்தான், லூசிஃபர். லூசிஃபருங்கிறவன் தான் இயேசுங்கிற நாமத்தில் உங்களே வழி நடத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த லூசிஃபரை தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு வயிறு வலியை போக்குங்க, எனக்கு கடனை ரிஜெக்ட் பண்ணி கொடுங்க, காரு கொடுங்க, பங்களா கொடுங்க, நோயை போக்குங்க, பேயை வெட்டுங்கன்னு அந்த அதிகாரத்தை பூரா அவன் செய்வான். ஆனால் மெய்யான தேவகுமாரன் இயேசு வின் கிறிஸ்து இருக்காரு. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து, இயேசு மனுஷகுமாரன். இயேசுவை வெளிப்படுத்தின கிறிஸ்து மெய்யான தேவகுமாரன். அவர் இந்த உலகத்தை குறித்து எதையும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். யார்? மெய்யான தேவகுமாரன் ஐயா இயேசுவின் கிறிஸ்து. உலகத்தையோ உலகத்தில் உள்ளவைகளையோ நீங்கள் தொழுது கொள்ள வேண்டாம், உலகத்தில் எதையும் நீ வேண்டிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்களை அறிகிற தேவன், நீங்கள் கற்பத்தில் இருக்க முன்னமே உன்னை அறிகிற தேவன் தான் மெய்யான இயேசுவின் கிறிஸ்து. மெய்யான இயேசு கிறிஸ்து. பொய்யான இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்தவர்கள் சொல்கிற இயேசு. எனக்கு கடன் பாரத்தை போக்குனார், வைத்த வழியை போக்குனார், எனக்கு கற்பத்தின் கனி கொடுத்தாரு. கற்பத்தின் கனி யார் கொடுப்பா? சாத்தான், லூசிஃபர் கொடுப்பான். ஏன்னா நீயும் ஒரு ஆணும் பெண்ணும் காமத்தில் பிறக்கிற பிள்ளை, இச்சையில் பிறக்கிறதுனால, காம இச்சையில் பிறக்கிற பிள்ளைனால தான் பிறக்கும் போதே ஒரு குழந்தை பாவத்தில் பிறக்குது. அந்த பாவத்தில் பிறந்ததுனால குழந்தை மேலே தப்பு இல்லை. காமத்தில் காமத்தை கொடுத்தது சாத்தான். சாத்தானுக்கு குழந்தை பிறக்குதுன்னு தான் இயேசுவே அதே பாவத்தில் பிறந்து வராரு. யார்? ஜோசப்பும் மரியாளுக்கும் காம இச்சையில் பிறந்து வந்த இயேசு அந்த பாவத்தை முறியடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பாவம் பண்ணல. இல்லைன்னா இயேசுவும் 72 பொண்டாட்டி கட்டியிருப்பார். யார்? சாலமன் தாவீது மாதிரி ராஜா தானே, பண்ணியிருப்பார். அவர் அந்த காம இச்சைக்குள்ளே போகலை. எந்த பெண்ணுக்கும் இவர் போய் காம இச்சப்படலை. ஏன்னா காம இச்சை கர்த்தரால் வரலை, சாத்தால் வந்ததுன்னு இயேசு அறிஞ்சு கொண்டார். இதை ஃபாலோ பண்ணி தான் பவுலும் கல்யாணம் பண்ணலை. காம இச்சைக்கு போய் ஒரு பெண்ணுக்கு பிள்ளை கொடுத்து வாரிசு உருவாக்கலை. செத்து போகிறவனுக்கு தான் நான் வாரிசு தேவை, நித்திய வாழ்வு கிடச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தன் போய் பாவத்தை காம இச்சைக்கில் உழுவானா? அப்போ மன்னிக்கிற தேவன்னா அந்த காம இச்சையில் பிறக்கிற குழந்தையும் மன்னிக்கிறாரு. காம இச்சையில் தான் குழந்தை பிறக்கும், அதை அனுமதி கொடுத்து அவங்களையும் மன்னிக்கிறாரு. ஆனால் அந்த காம இச்சையை கொடுத்த சாத்தானை சபிக்கிறாரு. அவன் சபிக்கப்பட்டவன், சாத்தான் சபிக்கப்பட்டவன். அப்போ தேவன் கொடுக்காத அந்த குணாதிசயங்களை, தீமையான கனியை, நன்மையைத்தான் தேவன் கொடுத்துருந்தாரு. தீமையும் கலந்து கொடுத்தவன் தான் சாத்தான். அதான் ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. நன்மையும் தீமை அறிகிறது. தீமை என்ன? இச்சைப்பட்டு காம இச்சையில் தான் பிள்ளை பிறக்கும், காம இச்சைப்படாமல் பக்கத்தில் கிடந்த குழந்தை பிறக்காது அப்படின்னு தூண்டி விட்டவன் தான் இந்த சாத்தான். அதே சாத்தானுடைய காம இச்சைக்கு பிறந்தவர் தான் இயேசு. பாவத்தில் பிறக்கிறாரு, பாவத்தை வெற்றி கொள்கிறாரு, பாவத்தில் பிறந்து பாவத்தை ஜெயிக்கிறாரு, மரணத்தை ஜெயிக்கிறாரு. பாவம்னா மரணம், அந்த மரணத்தை ஜெயிச்சு தான் உயிர்த்து வர்றாரு. இந்த ஆழம் தெரியணும். இதை கோவிந்தராஜ் சகோதரர் அவர்களே, இதை போய் செத்து போனான்ட்டு கேட்குறீங்க. ஆவியானவர் இப்போ செத்து போயிட்டாரா? இயேசு செத்து போயிட்டாரா? உயிரோடு இருக்கிற நம்புறையில் அந்த உண்மையான இயேசுவை தேடு. பைபிளை கொடுத்தாருல, ரைட்டு எழுதி கொடுத்தாருல, அந்த ஆவியானவர்கிட்ட கேட்டால் தான் இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களாம் மண்டையில் ஊச்சது பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தார் இயேசு அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ பாவத்தில் இயேசு இருந்தால் தானே அவருக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ பாவத்திலிருந்து இயேசுவை விடுதலை வாங்கத்தானே போய் பாவம் மன்னிப்பு வாங்கினார் யோவான் ஸ்நானன்கிட்ட. அப்போ 2 பாவம் இருக்குது. ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று ரிலிஜன் பாவம். ரிலிஜனை கடவுள் கொடுக்கல, ஆனால் நீங்கள் ரிலிஜனில் இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லுவான். எந்த ரிலிஜன்லையாவது என் ரிலிஜனில் வந்தானே நரகத்துக்கு போவோம் வாங்க அப்படி கூப்பிடுவானா? சொர்க்கத்துக்கு போவோன்னு கூப்பிடுவான். அப்படின்னு நம்பி போய் விழுகுவாங்க. ஒரு இந்துக்கு கிறிஸ்துவம் மாறுவாங்க, கிறிஸ்தவங்க இஸ்லாத்துக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த ரிலிஜன் யார் கொடுத்தா?
சாத்தான் கொடுத்து வச்சிருக்கான். இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. இந்த கனியை புசிக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போவோமே தவிர நரகத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லி கொடுத்தான். இப்போ அவன் என்ன சொன்னான், இந்த கனியை புசிக்கிறதுனால நீங்கள் சாகவே மாட்டீங்க. யார் சொன்ன சாகுவானு? உங்கள் உன்னை படைச்ச கடவுள் பொய் சொல்லியிருக்கான். அது ஒரு பிராடுகார பையன். நான் சொல்கிறேன், இதை சாப்பிட்டேன்னா நீ கன்ஃபார்மாக மரணமே இல்லை, நீ கடவுளை போல் ஆயிடுவன்னு அந்த கர்த்தரே பொறாமப்படுறான். நீ என்னை நம்பி இதை சாப்பிடு, உனக்கு மரணம் இருக்காதுன்னு சொன்னனால அவங்க சாப்பிட்டு மகிமையான சரீரம், அதாவது மரணம் இல்லாத சரீரத்தை இழந்து போய், ஆத்மாவை இழந்து போய் மாமிச சரீரம் ஆனாங்க, செத்து போகிற சரீரம் ஆனாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் நீங்கள் வாங்க, இயேசுவை ஏற்றுக்கங்க, நம்ம பரலோகத்துக்கு போவோம். அங்கே அண்ட சரீரத்தை உண்டாக்குனவர் சேர் போட்டு வச்சுருக்காரு, வரிசையாக உட்காந்துக்காரன்னு கூப்பிட்றான் பாரு. இதை இந்த கிறிஸ்டியானிட்டியை கொடுத்தது கர்த்தரான்னு வேதத்தை பைபிளை படிக்கிறீங்களே அதில் கேட்டு பாருங்கள். பைபிளை எழுதுனது குழப்பமாக வச்சுக்க காரணம் என்னென்னா, அவரை தேடுறவன் கண்டுபிடிக்க முடியும். பைபிளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என்றென்று நித்திய ஜீவன் உள்ளவர், ஆதியும் அந்தம் உடையவர், நீங்கள் இந்த பைபிளை கொடுத்த உண்மைனா எனக்கு போதிங்கன்னு எவனாவது கேட்டிருக்கீங்களா? ரைட்டர்கிட்ட ஒரு கதை புக்கை எழுதுனா அந்த கதை ஆசிரியர்கிட்ட கேட்கணும், இந்த கதை என்ன காரணத்துக்காக எழுதுனீங்க, இதில் ஆழம் என்னன்னு. அந்த கதை புஸ்தகத்தை படித்தவன்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் மூளைக்கு உதித்ததை சொல்லுவான். நாசியில் மூச்சு விடுறவன். அப்போ நாசியில் மூச்சு விடாதவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் சரீரத்தில் இல்லை, ஆனால் ஜீவனோடு இருக்கார், ஒரு உயிரோடு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டால் அவர் உன் ஆத்மாவில் போதிப்பார். ஆத்மா செத்து கிடக்கிறத உயிர்ப்பிப்பார். அதுதான் ஞானஸ்தானம் கொடுக்கறது. செத்துப்போன ஆத்மா. இப்போ ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், இயேசுவோட சீசனோட அவங்க அப்பன் செத்து போயிட்டான். ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பான்னு. அது மாதிரி போதகரே எங்கள் அப்பா செத்து போயிட்டார், அவர் போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வரவான்னு கேட்குறப்ப ஏசு அந்த சீசனை பற்றி என்ன சொல்கிறாரு? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? செத்து போனேன், மூச்சு விடாமல் இருக்கான், அவன் தான் செத்து போனேன் நீ சொல்கிற, அதை தூக்கிட்டு போகிறவனு செத்து போனான்னு சொன்னார். இது எந்த காலத்தில் சொன்னார்? அதை தூக்கிட்டு போகிறவங்களுக்கு ஆத்மா செத்து கிடக்குதுன்னு சொன்னார். ஏன்னா அவங்க பேய்க்கு பிறந்தவங்க இன்னும் மறுபடியும் பிறக்கலைன்னு சொல்லி தான் நிக்கோதேமுக்கிட்ட அதை பதிவு பண்ணுவார். ஒருவன் மறுபடியும் பிறக விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டான் அப்படி சொன்னாரா? அப்போ நம்ம மாமிசத்தில் இருந்து மூச்சு விடுவோம், ஜீவன் இருக்கும், ஆனால் ஆத்மா செத்து கிடக்கும். ஆவி தான் உயிர்ப்பிக்கும். எதை உயிர்ப்பிக்கும்? ஆத்மாவை. இந்த ஆவி எது? ஆதாம மண்ணால் செஞ்சு அவனை ஜீவ ஆத்மாவை ஆக்கும்போது அவனுக்கு ஜீவனை கொடுக்க நாசியில் சுவாசத்தை ஊதினார். அந்த ஆவி தான் பரிசுத்த ஆவி. அதே ஆவி தான் இயேசுக்குள்ளே இறங்குனது. அதே ஆவி தான் அப்போஸ்தலருக்குள்ளே அக்கினியை போல, நாவு போல, அக்கினி நாவு போல் மண்டையில் இறங்குச்சு, மண்டபமே குலுங்குச்சு, அப்போஸ்தலர்கள்லாம் அப்படியே மண்டபம் கிடுக்க அதுக்கப்புறம் அவங்க போதிக்க ஆரம்பித்தாங்கன்னு படிக்கிறீங்களே, அதுதான் இயேசு கொடுத்த அக்கினியாலும் பரிசுத்தாவியாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார்னு யோவான் ஞானன்னு சொன்னது. அதனால தான் இயேசு மாமிசத்தில் இருக்கப்போ யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கல. அவர் மரித்து உயிர்த்து பரலோகம் ஏறினதுக்கு அப்புறம் தான் அக்கினியை போல் நாவு மண்டையிலக்குள்ளே இறங்குச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அக்கினி ஞானஸ்தானம் வாங்கிட்டு பரிசுத்தாவியை வாங்கிட்டு தான் அவங்க உபதேசம் பண்ணவே ஆரம்பித்தாங்க. இந்த ஆளை புரிஞ்சுக்கணும். முதல்ல இயேசு யார், கிறிஸ்து யாருன்னு தெரியணும். இயேசு எப்படி கிறிஸ்துவானார்னு பார்க்கணும். இயேசு பிறக்கும்போது இயேசு கிறிஸ்துன்னு அவருக்கு நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமாக யாருக்கு போட்டிருக்கேன்னா, சென்னை கோவிந்தராஜுக்கு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்கள் சத்தியத்துக்காகத்தான் உசிலம்பட்டிக்கு ஓடி வந்தீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சத்தியத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு சேனலை போட்டு வேறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆத்மா செத்து போகணுன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஆத்மாவோட வாழணும், ஏசப்பா உங்களுக்கு போதிச்ச மாதிரி எனக்கு போதிக்கணும்னா இந்த பைபிளை கொடுத்த ரைட்டர்கிட்ட நீங்கள் கேளுங்க. இல்லை உங்களுக்கு போதிக்குவார், அப்போ போதிப்பார். அதில் போதிக்கிறது உண்மையிலே அந்த கிறிஸ்து போதிக்கிறானா இயேசுவின் கிறிஸ்து போதிக்கிறானா புல் வாங்குங்க. அது டவுட் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். இயேசு உண்மையான மெய்யான தேவன். கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இயேசு பொய்யான தேவன். இந்த பொய்யான தேவன் இந்த உலகத்துக்குரியவன், உலகத்தின் அதிபதி. கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இயேசு இந்த உலகத்தின் அதிபதி. நான் சொல்கிற இயேசு வானத்தையும் பூமி உண்டாக்குனவர், பரலோக ராஜ்யத்துக்கு அதிபதி. அவர் இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல. அந்த கிறிஸ்துவத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன், போதிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை உங்களுக்கு டவுட் வந்தாலோ இல்லை இதில் சரியாக தவறானா இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மெய்யான தேவனாகிய கர்த்தாதி கர்த்தர் இயேசுவின் கிறிஸ்துவின்
பரிசுத்த ஆவியானவரால் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்.